ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இன்றைக்கான கலெக்டிவ் எனர்ஜி ரீடிங் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துடலாம். டேக் வாட் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். ஸோ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னேறி போயிட்டுருக்கீங்க இந்த கலெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருது. அண்ட் இங்கே நிறைய பேருக்கு வந்து தேர்ட் ஐ சக்ரா ஓப்பனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான விஷயங்கள் நீங்களே வந்து தேடி எடுத்து வச்சுக்கிறீங்க, சேகரித்து வச்சுக்கிறீங்க, தயாராக இருக்கீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கான புது பிகினிங்க்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க. அண்ட் யுவர் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரக்கம் முளைச்ச மாதிரி ரக்கை முளைத்தே எட்டு பருந்தே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வருமே அந்த சுந்தரபாண்டி அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அது வந்துட்டு ஒரு சேனல்டு சாங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கலெக்டிவ்க்கு. ஸோ உங்களுக்கு நிறையா போகிற இடத்துலலாம் வெற்றியாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக நடக்குது, உங்களுக்கு பொறுத்த மாதிரி எல்லாமே அமையுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. யூ ஹாவ் மேட் யுவர் எமோஷன்ஸ் யுவர் ஸ்லேவ். முன்னாடியெல்லாம் இமோஷன்ஸ் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும், இப்போ நீங்கள் தான் உங்கள் எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. கடவுள் கொடுக்குறத ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இல்லை எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு யோசனை இருக்குது. ஸோ அது வந்துட்டு எங்கேருந்து வருது அந்த தாட் அப்படின்னா, தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பேட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அதை எப்படி தாண்டி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சேஞ்சஸ்க்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்ருக்கீங்க, அதுக்கான மூமெண்ட் இப்போ தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு நம்பிக்கையாக உங்களுக்கு எதுவுமே சாதகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கான ஜென்ரல் கலெக்டிவ் எனர்ஜி ரீடிங். ஓகே, ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, பட் இது ரொம்ப தெளிவாக பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப உள்ளே போயிட்டு இது அதுன்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான டோர் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. அந்த சாவியும் வந்து நீங்கள் மூவ் பண்ண உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படியா இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதனால் நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் 4 டைரெக்ஷன்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு சின்ன உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு கீழே நீங்கள் போக மாட்டீங்க. யூ நாட் செட்டிலிங் ஃபார் லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் அபவ் சோ பிலோ, உங்களோட பர்பஸை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் உங்களுக்கு கிடச்சிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியும். அப்புறம் வந்து உங்களோட சக்கரத்தை நீங்கள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சக்கராஸ் எல்லாம் அலைண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சுதர்சன சக்கரம், ஸோ அது ஏதோ சம்மந்தம் இருக்குது. மேபி மகாபாரதம் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ், இந்த குருஷேத்திர வார், அதை பற்றி படிங்க. இல்லாட்டி அதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் தேடுற ஏதோ ஒரு கொஷினுக்கான ஆன்சர் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்கரம் வந்துட்டு நல்லாவே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன், டைரியாலாம் வர்றதுக்கு இல்லை வந்திருக்கு. அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட சக்கரை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ரூட் சக்கரா வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கான கர்மாலாம் நீங்கள் வந்து எடுத்துருவீங்களாம். இந்த லைஃப்பில் நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் இதுக்கப்புறம் வரப்போகிற லைஃப்பில் கூட வரப்போகிற அந்த பேட் கர்மாஸை நீங்கள் நீக்கிடுவீங்களாம் இப்போவே. அதுக்கான அந்த பொட்டென்ஷியல் உங்களுக்கு வந்துருச்சு, கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. அப்புறம் அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்பவே மிஸ்டிக்கலாக இருக்காங்க. ரொம்பவே என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்பிரிச்சுவலி, ஃபிசிக்கலி, மென்டலி. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ஸ்லைடிங் டவுன் இருக்க தான் செய்யுது. பட் அதுவும் அவங்க வந்துட்டு இதுவும் இயல்பு தானே அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை லைஃப்பை. அவங்க வந்து அந்த ஃப்ளோலேயே போகிறாங்க, அந்த அந்த ரிதம்லேயே போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே நல்லா அமையுது. நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுலேருந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ்க்கு வந்து மற்றவங்க உடஞ்சி போயிருப்பாங்க, பட் இவங்க உடையவே இல்லை, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் பரதநாட்டியம் இந்த மாதிரி டான்ஸஸ் எல்லாம் வந்து வாட் இஸ் தட் கால்ட், சேக்ரட் ஜாமெட்ரி. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் லைக் த டான்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்.
த சீக்ரெட் டான்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த அந்த அலைன்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதிர்ந்து போன இதை கூட நீங்கள் வந்து புதுசாக்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ க்ரௌன் சக்கர ஆக்டிவேட்டட், எவ்ரி திங் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ இந்த கலெக்டிவ்க்கு. அண்ட் உங்களை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எப்படி இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு என்ன, இங்கே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எதெல்லாம் அவங்களுக்கு எது தடையாக இருந்துச்சோ எல்லாத்தையும் நீங்கள் உடச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. உங்களோட டயட்டி, உங்களோட லோக்கல் டயட்டி, அவங்களோட ஃபோக்லோர், உங்களோட ஆன்சஸ்ட்ரி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றியும் உங்களோட இந்த லைஃப்க்கான பர்பஸ் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்னும் டெப்த்தாக வந்துட்டு உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கான அந்த மரியாதைகள் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆன்சஸ்ட்ரல் வெனரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை நீங்கள் செய்யணுமாமா. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேருக்கு வந்து they are asking you to work with them. Your ancestors are asking you to work with them. மேபி நிறைய பேருக்கு வந்து இந்த க்ரீப்பி திங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹாலோவீன், அப்புறம் காத்திக் லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது விச் கிராஃப்டில். ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப டார்க்கான இடத்த வந்து அது கூட நான் அசால்ட்டாக பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. மேபி சியான்சஸ், மீடியம்ஷிப்பு, ஃபிசிக்கல் மீடியம், மென்டல் மீடியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா முதல்ல இவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க ப்ரொடெக்ஷன் இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் லோக்கல் டைட்டி, அப்புறம் லேண்ட் ஸ்பிரிட், இவங்ககிட்டலாம் நீங்கள் எந்த லேண்டில் இருக்கீங்களோ, எது உங்களோட ஆன்சஸ்டர் லேண்டோ, அங்கே இருக்கிற அந்த டைட்டி, லோக்கல் ஸ்பிரிட் கிட்டலாம் நீங்கள் வந்து அவங்க ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரேவியார்டு, சிமெட்ரிக்கெல்லாம் போகும்போது கூட அவங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இல்லாட்டி அங்கேருந்து எதையாவது தொத்திட்டு வந்துடும், அது உங்கள் கர்மாவில் வந்து சேர்ந்துடும். அதனால கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட இது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்கள் கூட்டை நீங்களே அமைச்சிக்கிறீங்க, யூஆர் வெரி இண்டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு எவ்வளோ பெரிய திரை இருந்தாலும் உங்களால் அதை தாண்டி பார்க்க முடியுது. உங்களோட பொய்களை தாண்டி, மற்றவங்க பொய்களை தாண்டி பார்க்க முடியுது. இந்த உலகத்தை தாண்டி உங்களால் வேறு உலகத்தை பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முருகர் வந்துட்டு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கார். அந்த டயட்டி அவர் வந்துட்டு நீங்கள் இன்வோக் பண்ணிவிட்டு அவரோட பிளெஸிங்ஸை வாங்கிட்டு அவர் ப்ரொடெக்ஷனை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த்ரோட் சக்ரா வந்து உங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஸோ நிறைய ப்ளூ கலர் பார்க்குறீங்க. ஸோ த்ரோட் சக்ரா உண்மையை சொல்கிறது, விஷுதி சக்ரா எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களோட உண்மைகளுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு இது அமைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சவுண்ட் ஹீலிங், வேர்ட்ஸ் ஹீலிங், ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களை நல்லாவே என்ன ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் ஆல் சென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில், அதாவது இந்த கலெக்டிவ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே கில்லிடா அப்படின்ற மாதிரி ஆல்ரவுண்டராக இருக்காங்க. எனிவே அவங்களுக்கும் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை வரும் தான், பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் அண்ட் லைட் ப்ளஸ் பி. Consider subscribing, liking, sharing, commenting, and switch on the notification button for more such amazing videos. Bye.